சேலத்தில் கஞ்சா போதையின் காரணமாக வாலிபர் உயிரிழப்பு. இறந்த உடலை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற 2 வாலிபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேலம் வட்டம் முத்தம்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் அருண், வயது 25, கூலி வேலை செய்து வருகிறார். கொல்லப்பட்டி அருகே நண்பர்களுடன் பழகி கஞ்சா மற்றும் வாகனங்களுக்கு பஞ்சர் போடுவதற்காக உபயோகிக்கப்படும் சொல்யூஷன் கொண்டு சாக்கலில் தடவி பற்ற வைத்து அதை புகையை இழுத்து போதை மயக்கத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று 1:50 மணி அளவில் கொல்லப்பட்டி அருகே அதே பழக்கத்தில் ஈடுபட்டிருந்த அருண் லேசாக மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருடைய 2 நண்பர்கள் 2 சக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு வந்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையான குரங்கு சாவடி பகுதியில் அருண் அதிக மயக்க நிலையில் உள்ளதால் அங்கேயே இறக்கிவிட்டு செல்ல முற்பட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்றபோது மக்கள் அவர்களை பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சூரமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியதில் மயக்க நிலையில் இருந்த அவரை சோதனை செய்தபோது அவர் இறந்து விட்டதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து நண்பர்கள் இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் 2 சக்கர வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாகவும், இறந்து விட்டதால் அப்பகுதியிலேயே இறக்கிவிட்டு செல்ல முற்பட்டோம் என்றனர். அருண் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் போதை பழக்கத்தினால் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிகிச்சை முடிந்து வந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து இன்று அதே பழக்கத்தில் ஈடுபட்டு மயக்கமடைந்ததால் நாங்கள் 2 சக்கர வாகனத்தில் அழைத்து வந்தோம் என்று போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் சென்றவுடன் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அழைத்து வந்த இருவர்களையும் விசாரணை செய்ததில் இவர்கள் இரும்பாலை கொல்லப்பட்டி பகுதியை சார்ந்தவர் என்பதால் இரும்பாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக இரும்பாலை போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்.